இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முதலாக வந்திருக்கு உங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா, ரெஸ்ல்மேனியாவில் இந்த விஷயத்தை நடத்தலாம், இவருக்கும் மேட்ச் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி WWE பிளான் போட்டாங்க. கடைசி நேரத்தில் ஒரு சில காரணத்தினால அது நடக்காமல் போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக் லெஸ்னர் இந்த வருடம் ரெஸ்ல்மேனியாவில் மேட்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆக்கி வச்சுருந்தாங்கன்னா அது குந்தர் கூட தான். குந்தர் யாராலும் எவராலும் அழைக்க முடியாத ஒரு ஹெவிவெயிட் சாம்பியன் கிட்ட நம்ம இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வச்சுருக்காரு. இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வந்து மிட்கார்ட் டைட்டில் இருந்தாலும் அதை வச்சிருக்கிற குந்தர் வந்து மிட்கார்ட் கிடையாது. அவர் ஒரு ஹெவிவெயிட் ரெஸ்லர். அவர் ரொம்ப நாளாக இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வச்சுருக்காரு. அவர்கிட்ட இருந்து இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை எடுக்கணும்னா அதுக்குன்னு ஒரு அருகதை வேணும், அதுக்குன்னு ஒரு ரெஸ்லருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். அப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜி பவரு அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ப்ராக் லெஸ்னருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ராக் லெஸ்னருக்கும் குந்தருக்கும் ஒரு ட்ரீம் மேட்ச் இருக்குது. அதனால் இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா பாசிபிளாக இந்த வருடம் ரெஸ்ல்மேனியாவில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லப்பட்ட நிலையில் குந்தர் பார்த்திங்கன்னா ரெடியாக தான் இருக்கிறாரு. ஆனால் ப்ராக் லெஸ்னர் ஒரு சில இஷ்யூவில் சிக்கினதுனால இந்த மேட்ச் கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கு பதிலாக சமி ஜெயின் பார்த்திங்கன்னா ப்ராக் லெஸ்னருக்கு அகேன்ஸ்டாக இவர் வந்து குந்தருக்கு கூட மோத போகிறாரு. மேபி அதில் ப்ராக் லெஸ்னர் ஃபைனலி சர்ப்ரைஸாக வந்து நின்றா கூட ஆச்சரியப்படுறதுக்கல. பட் ஆனால் ரெஸ்ல்மேனியாவில் ஒருவேளை குந்தருக்கும் ப்ராக் லெஸ்னருக்கும் மேட்ச் நடத்திருந்தா அதில் குந்தர் பார்த்தீங்கன்னா தோற்று போயிருப்பார். ப்ராக் லெஸ்னர் வந்து நியூ WWE இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருப்பார். இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மட்டும் இல்லை, WWEயில் எந்த விதமான மிட்கார்ட் டைட்டிலையும் ப்ராக் லெஸ்னர் வின் பண்ணலை. ஃபர்ஸ்ட் டைம் அவராக மிட்கார்ட் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற பெருமை அவருக்கு கிடச்சிருக்கும். பட் ஆனால் நடக்காமல் போயிடுச்சு. அடுத்தது LA Knight. அவரை பற்றி தான். LA Knight பார்த்தீங்கன்னா இந்த வருடம் US சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் வின் பண்ண வேண்டியது. பட் ஆனால் அது தடுக்கிறதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா தற்போதைய சிச்சுவேஷன். இப்போது லோகான் பால் வந்து ரொம்ப பெரிய பாப்புலராக இருக்கார். அவர்கிட்ட இருந்து WWE பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு US சாம்பியன்ஷிப்பை தோக்க வைக்கிற ஐடியாவில் இல்லை, அவரே கொஞ்ச நாள் சாம்பியனாக இருக்கட்டுமே அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா LA Knightகிட்ட இருந்து இப்போதைக்கு சாம்பியன்ஷிப்பை பிடுங்கணும் அப்படிங்கிற ஐடியா WWEக்கு சுத்தமாக இல்லை. சாரி லோகான் பால்கிட்ட இருந்து சாம்பியன்ஷிப்பை பிடுங்கணுங்கிற ஐடியா இல்லை. LA Knightக்கு ரெஸ்ல்மேனியாவில் ஒரு மிகப்பெரிய மூமெண்டம் கொடுத்தாகணும், ஒரு சிங்கிள் வெற்றியை பயங்கரமாக கொடுத்தாகணும் அப்படிங்கிற இக்கட்டான சூழ்நிலை WWE இருக்கிறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் லோகான் பால் கூட மோதினார்னா நம்ம WWE சூப்பர் ஸ்டாரா இல்லாட்டா டோட்டலி சோஷியல் மீடியா சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய WWEயில் வந்து லோகான் பால் தான். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் மட்டும் இல்லை, டிவி ஷோலேருந்து பல விஷயத்தில் டாப் ஒன்னாக இருக்கார். அப்போ அவருக்கு தானே சப்போர்ட் பண்ணி ஆகணும் அங்கிள். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து இந்த மேட்சை நடத்த வேண்டாம்னு புக் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக LA Knightக்கு வேறு ஒரு ஸ்டோரி லைனு, இந்த பக்கம் LA Knight வந்து ஏஜி ஸ்டைலுக்குள்ளே போயிட்டுருக்காருல அது ஒரு ஸ்டோரி லைனு. அதே மாதிரி நம்ம லோகான் பாலுக்கு கெவின் ஓவன்ஸ் ராயல் ரம்பிளில் ஃபியூட் பண்ணார்ல, அதே கெவின் ஓவன்ஸ் கூட ராண்டி ஆர்டனை சேர்த்து இது ஒரு தனி ஃபியூட் ஆக்கிட்டாங்க. LA Knight வந்து நம்ம லோகன் பால்கிட்ட பலி கொடுக்க வேண்டாம், ரெண்டு பேருமே சேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்தது வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பு நம்ம CM Punk வின் பண்ண வேண்டியது. CM Punk சர்வைவர் சீரிஸ் வந்ததுக்கு அப்புறமே இந்த விரல தானே காட்டினாரு நம்ம செத்துரன்ஸு. இந்த விரலில் இதில் தான் ஒரு விரலை காட்டினாரு, அதை நான் சொல்ல மாட்டேன், அது எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது அர்த்தம் என்னன்னு தெரியும், சில பேருக்கு தெரியும். அப்படியே கண்டமேனிக்கு காட்டின நம்மளுடைய செத்துரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏன் எதனால் வந்து CM Punkோட முதலன்னு கேட்டிங்கன்னா, ராயல் ரம்பில் ட்ரூ மார்க்கெட்டர் வேணும்னு பண்ணானான்னு தெரில, இல்லாட்டா வேணான்னு பண்ணானான்னு தெரில. ஆனால் அவர் பண்ணதில் ஒரு நல்ல விஷயமா இப்போ அவர் வந்து ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பாக சித்ரன்ஸ் கூட மாதிரி இருக்காரு. ஒருவேளை ராயல் ரம்பில் பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்ஜுரி ஆகாமல் இருந்திருந்தா ராயல் ரம்பிள் மிஸ் ஆன என்ன எலிமினேஷன் சேம்பரில் செஞ்சுட்டா போச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லலை. எலிமினேஷன் சேம்பரில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பார். இதன் மூலியமாக வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக ரெஸ்ல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா CM Punk பார்த்தீங்கன்னா மோதி இருப்பார் செத்ரோலின்ஸ்க்கு அகேன்ஸ்டாக. அப்படி மோதுனா கண்டிப்பாக சொல்கிறேன் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை CM Punk வின் பண்ணியிருப்பார். பிகாஸ் AEWலேருந்து வந்திருக்காரு அப்படிங்கிறதுக்காக இல்லை, அவர் ரெஸ்ல்மேனியாவில் ஒரு மெயின் இவெண்ட் விளையாடல, ஒரு சாம்பியன்ஷிப் விளையாடல அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு மிகப்பெரிய ஹிண்டே. அதை தீர்க்கிறதுக்காக கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா CM Punk வந்து இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பாக மோதிருப்பார். கண்டிப்பாக வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை செத்ரோலின்ஸ் கிட்டேருந்து வின் பண்ணியிருப்பார். ஆனால் வீணாக போன இன்ஜுரி பார்த்தீங்கன்னா வீணாக போனவன் நம்ம போய் இப்போ CM Punk கிட்டே வந்ததுனால CM Punkோடைய இந்த கனவு பார்த்தீங்கன்னா நாசமாக போயிடுச்சு. CM Punk வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணாமல் நிலைமை ஆயிடுச்சு.
ஒருவேளை சிஎம் பங்குக்கு இன்ஜுரி ஆகாமல் இருந்திருந்தால் ட்ரூ மேக்கின்டையர் சாம்பியன்ஷிப் ஆக மோதி இருக்க மாட்டார். சிஎம் பங்க் கண்டிப்பாக சாம்பியனாக இருப்பாருங்க. ஆனால் என்ன காலம் அதற்கு பதில் சொல்ல விடலை. நம்ம சிஎம் பங்கை இன்ஜுரி ஆகிருச்சு. அந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையருக்கு கிடச்சிருச்சு. இப்போ கூட பக்கு இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் சாம்பியன் ஆவாரா இல்லாட்டா மனித பேங்கை தூக்கிட்டு ஒருத்தன் வந்துடுவானா, செதுரானஸ் ரீட்டைன் பண்ணிடுவாரா அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பத்தில் தான் இருக்குது சிஎம் பங்க் ஒருத்தர் இந்த மேட்சில் இல்லாதனால. அதே மாதிரி WWE பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு உறுதியை நம்ம கோடி ரோட்ஸே பார்த்தீங்கன்னா ராக்கை கட்டி பிடிச்சிட்டு ஐயா இது ஒன் டைம் ஐயா ஏன் டைம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போனது தான் ராக் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கான ஃபியூடு. கிட்டத்தட்ட WWE பற்றி இப்படி பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாவில் ராக்குக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் மேட்சை கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆகிக்கிறாங்க. பிகாஸ் கோடி ரோட்ஸே பின்வாங்கிட்டார். இது நம்ம டைம் இல்லை, ஃபேன்ஸ் எல்லாருமே பிஸ்னஸ்க்காக ஓகே அப்படின்னு சொல்கிறது ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் ராக் தான். ஸோ அது சொன்ன உடனே ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக எங்கேஜ்மெண்ட் ஆவாங்க. நமக்கு எங்கே சப்போர்ட் அடிக்க பார்த்து நம்ம வேர்ல்டு டிவி சாம்பியன் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சாரு. பினிஸ்டர் ஸ்டோர்லாம் இப்போதைக்கு இல்லை. ஏன்னா நான் ரசல்மேனியாவில் தான் ஒன்று ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுல நான் எப்போ வேணாலும் ஒன்று ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நான் இப்போ ரசல்மேனியாவில் அவங்க கூட மோதுறதில்லை அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸ் சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் ராக்கை வச்சு இந்த ஷோடைய ஸ்டோரி ஃபினிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி WWE நினச்சாங்க. ரோமன் ரெயின்ஸ் ஒரு டைட்டில் ரீஜன் கொஞ்சம் நல்லா போடுவாங்க. ஆனால் கோடி ரோட்ஸுக்கு ஃபேன்ஸோடைய ரசிகர்கள் சப்போர்ட்டு எப்பா இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சொல்லிட்டு WWE கூட பார்த்தீங்கன்னா நடாத்தில் தூக்கிட்டு இருக்கும்போது கூட நினச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரசிகர்களுடைய சப்போர்ட் வேறு மாதிரி இவ்வளோ நாள் பார்த்து வேற எல்லாம் ஒருத்து வருமா அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சப்போர்ட் பண்ணதுனால WWEக்கே தெரில வேறு என்ன பண்ணுறதுன்னு. ஸோ அதனால் கோடி ரோட்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் தான் ரசல்மேனியா மேட்ச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ராக்குக்கு WWE பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரசல்மேனியில் சீட்டு வாங்கிட்டாங்க, கால் சீட் வாங்கிட்டாங்க மேட்ச் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரி வேறு வழியே இல்லாமல் நம்ம இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ராக்கை பிளட் லைனில் ஜாயின் பண்ண மாதிரியும் ராக் ரோமன் ரெயின்ஸ் டேக் டீமாக இருக்க மாதிரியும் செத்ரால்ஸும் கோடி ரோட்ஸும் ஒன்றில் இவங்க ரெண்டு பேரையும் எதிர்த்து போகிற மாதிரியும் ஸ்டோரியில் அப்படியே தலைகீழ உல்ட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உல்ட்டா மாற்றிட்டாங்க. ஒருவேளை சப்போஸ் பார்த்தீங்கன்னா WWE இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு சப்போர்ட் கிடைக்காம இருந்திருந்தால் கண்டிப்பாக ராக் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கான ட்ரீம் மேட்சை நடத்தியிருப்பாங்க. அப்போது இந்த ரசல்மேனியாவில் இந்த ஸ்டிபுலேஷன் இருக்குல்ல, அதாவது அண்ணன் ஜெயிப்பார் கோடி ரோட்ஸ் ஜெயிப்பார் அப்படிங்கிற விதிமுறையே இருந்திருக்காரு. நம்ம எல்லாருமே ரோமன் ரெயின்ஸ் தான் ஜெயிப்பார்னு சொல்லிட்டு 100% சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் இப்போ கோடி ரோட்ஸ் வந்ததுனால தான் ஒரு மிகப்பெரிய குழப்பமாக இருக்குது. சரி இதுவும் ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா இல்லாட்டா ரோமன் ரெயின்ஸ் ரசல்மேனியாவில் ஒரு மேட்ச் தானே விளையாடிருப்பார். இப்போ ஒரே கல்லில் ரெண்டு மேட்ச் விளையாடுறாருல, அது ஓரளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் தானே. சரி அதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கினேன். மறக்காமல் புதுசாக வந்திருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப வாயெல்லாம் உதறுது. அதாவது இந்த ஃபாஸ்டிங் இருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதம், அதனால் கொஞ்சம் வாயெல்லாம் உதறது போல இருக்குது. வேறு என்ன பசி மயக்கம்.